வணக்கம். தனுசு ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன்கள். பொதுவாக தனுசு ராசிக்கு அதிபதியான குரு 7ஆம் இடத்தில் அமர்ந்து இங்கே சூரியனுடன் உங்களுடைய பாக்கியாதிபதியுடன் இணைவு பெறுறாரு. இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. உங்களுடைய ராசிக்கு அதிபதி 9ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்துல இணையிறது என்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. அதே போல் இங்கே குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதும் சிறப்பு. அதனால் உங்களுடைய கணவன் மனைவி உறவுகள், 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவி உறவுகள், அதே போல் திருமண அமைப்புகளை குறிக்கக்கூடிய இடம். நண்பர்கள், கூட்டு தொழில் அமைப்புகள்லாம் 7ஆம் இடம் குறிக்கும். இங்கே 2 கிரகம் இணைகிறதுனால இதன் மூலமாக எதிர்பார்த்த அளவிற்கு நல்ல அமைப்பு உண்டாகும். அதே போல் இங்கே குரு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. இங்கே 3ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறாரு. உபஜயஸ்தானத்தில் ராகு அமரும்போது பொருளாதார வளர்ச்சி இருக்கும். அதனால் இங்கே 3ஆம் இடத்துல எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு 3ஆம் இடம் என்பது சகோதர ஸ்தானம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் இது எல்லாமே 3ஆம் இடம் கொடுக்கும். அதன் மூலயமாக எதிர்பார்த்ததை விட நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இங்கே மீனத்தில் சனி அமர்ந்திருக்கிறார். வண்டி வாகனம், உடல் ஆரோக்கியம் இதெல்லாமே குறிக்கும். இங்கே சனி அமர்வது அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். வண்டி வாகனம் இது போன்ற அமைப்புகளில் கடன் வாங்குவது, இது போன்ற அமைப்புகள், வீண் விரைய செலவுகள் இது எல்லாமே உண்டாகும். அதே போல் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் பாவாதிபதி 12ஆம் பாவாதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கேது, சந்திரன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்களும் பாக்கியஸ்தானத்தில் இணைவு பெறுறது. இங்கே கேதுவுடன் செவ்வாய் இணைவு பெறுவது என்பது 12ஆம் பாவாதிபதி விரைய செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும். அதே போல் 5ஆம் பாவாதிபதி இங்கே கேதுவுடன் இணைகிறதுனால இப்போ உங்களுடைய குழந்தைகள் ரீதியில் சில விரும்பத்தக்காத விஷயங்களில் ஒரு கஷ்டங்கள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது. அதே போல் சொத்து சார்ந்த விஷயங்களில் தடைகள் ஏற்படும். அதெல்லாமே கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் 8ஆம் பாவாதிபதி மற்றும் 10ஆம் பாவாதிபதி பரிவர்த்தனை அமைப்பு. இந்த 1, 2 ஆகிய தேதிகளில் பரிவர்த்தனை அமைப்பு பெறாங்க. அந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை தான். ஏன்னா 8ஆம் பாவாதிபதி 10ஆம் இடத்துடன் பரிவர்த்தனை அமைப்பு பெறுவது என்பது தொழில் மாற்றங்கள், தொழில் ரீதிகளில் சில சிக்கல்கள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. இருந்தாலும் 10ஆம் இடத்துல பரிவர்த்தனை மூலம் புதன் இங்கே பலம் பெறாரு. 8ஆம் இடத்துல புதன் இருப்பது அவ்வளோ சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் பாவாதிபதி 8ஆம் பாவாதிபதி உங்களுடைய 10ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்துல அமர்வதனால தொழில் அமைப்புகள், நண்பர்கள் மூலமாக கூட்டு தொழில் அமைப்புகள்லாம் விரும்பத்தகாத ஒரு கஷ்டமான ஒரு அமைப்புகளில் இருந்தாலும் கூட இங்கே 1, 2 ஆகிய தேதிகளில் பரிவர்த்தனை அமைப்பு பெறும் பொழுது தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். அதை வெளிநாடு, வெளிமாநிலம் இது போன்ற அமைப்புகளில் சிறப்பான ஒரு அமைப்பு எல்லாமே உண்டாகும். அதே போல் சுக்கிரன் 6ஆம் இடத்துல பலம் பெறாரு. உங்களுடைய 11க்கும் 6க்கும் உடையவர் 6ஆம் இடத்துல பலம் பெறுவதனால் வேலை அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கும். 11ஆம் இடம் உங்களுடைய மூத்த சகோதரன், லாபம் அமைப்பு இது எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 6ஆம் இடத்தில் அமரக்கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்தை பார்வை செய்தால் வெளிநாடு, வெளிமாநிலம் மூலயமாக சிறப்பான ஒரு அமைப்பு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. பொதுவாக இந்த கோச்சார பலன்கள் என்பது ஒரு பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதகத்தின்படி லக்னம், நட்சத்திரம், தசா புத்தி, அந்தரம் இதை பொறுத்து இப்பொழுது நடக்கக்கூடிய கோச்சார கிரகத்தையும் பொருத்தி பார்க்கும்போது மட்டும் முழு பலன் வரும். அதே போல் உங்களுடைய நண்பர்களுடைய தசா அமைப்பு நடந்துட்டுருக்கா, பகைவருடைய தசா அமைப்பு நடந்துட்டுருக்கா. நண்பர்களுடைய தசா அமைப்பு நடக்கும்போது அவர் கெட்டு இருந்தாலும் கூட ஆட்சி உச்ச அமைப்பு பெறும்போது நன்மைகள் ஏற்படும். அதே போல் அவர் பகை, நட்புக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் செவ்வாய், ராகு, சனி ஆகிய கிரகங்களுடன் இணைவு பெற்றிருக்கக்கூடிய அமைப்புகளில் பலன் குறைந்தாலும் கூட
உங்களுடைய நண்பர்களுடைய தசா அமைப்பு நடக்கும்போது பெரிய கெடுதல்கள் நடந்துராது. அதே போல் பகைவருனுடைய தசா புத்தி அந்தரங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு தீமையான பலன்கள் மட்டுமே நடக்கும். அந்த நேரங்களில் நீங்கள் பொறுத்து கொண்டு இருப்பது தவிர வேற வழி இல்லை. உங்களுடைய நண்பர்களுடைய தசா அமைப்பினுடைய உங்களுக்கு யோககரமான ஒரு அமைப்பு. உதாரணத்துக்கு நீங்கள் தனுசு ராசி மேச லக்னம்னு வச்சுக்கிட்டா, இப்போ மேச ராசி பொறுத்த வரைக்கும் 7 சனி விரய சனி அமைப்பில் இருக்கிறதுனால, அதே போல் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி அமைப்பில் இருக்கிறதுனால இந்த செவ்வாயும் கேதுவுடன் இணைஞ்சிடுறாரு. குருவின் அமைப்பும் இங்கே சூரியனுடன் இணையக்கூடிய ஒரு சூழலில் அஸ்தங்க தோஷத்தில் குரு இருக்கிறாரு. அந்த அமைப்புகளில் இப்போ மேச லக்னம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை. அதே போல் இங்கே தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய நட்சத்திரத்தை பொறுத்து மகம், பூராடம், உத்திரடம் இந்த 3 நட்சத்திரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய 3 நட்சத்திரத்தில் இந்த தனுசு ராசியில் பிறந்திருப்பீங்க. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அவர்களுடைய வயதிற்கேற்றாற் போல தசா அமைப்புகள் நடக்கும். அந்த வகையில் உங்களுடைய லக்னாதிபதிக்கு நண்பர் தான் இந்த தனுசு ராசிக்கு அதிபதியும். அதனால் நண்பர்களுடைய தசா அமைப்பு நடக்கும் பட்சத்தில் நன்மையான பலன்கள் நடைபெறும். கோச்சாரத்தில் அந்த தசாநாதன் கெடும்போது அந்த நேரங்களில் மட்டும் சிரமங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பெரிய அளவில் கெடுதல் இருக்காது. உங்களுடைய சுய ஜாதகத்தின்படி தசாநாதன் வலுவாக இருக்கும் பட்சத்தில் பெரிய கெடுதல் நடந்துராது. அதனால் உங்களுடைய சுய ஜாதக